இன்றைக்கி இந்த இஸ்லாம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேச வந்திருக்கேன். அது ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டேன். வரல, இப்போ தான் நாடி இருக்கான். எங்கள் ஊர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேரளாவில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன், மூணார் பக்கத்தில் இருக்க. ஸோ எங்களுக்கு டெய்லி பேப்பரு அந்த மாதிரி எந்த ஒரு செய்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு எந்த ஒரு டெக்னாலஜியுமே கிடையாது. அப்படி தான் எங்களோட ஒரு 17 வயசு 16 வயசு வரை அப்படி தான் கடந்தேன். ஒரு காலேஜ் 12th அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் தான் காலேஜுக்கு கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஓரளவு நாலேஜ் தெரிஞ்சிச்சு. 2009 காலேஜ் முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த முஸ்லீம்ங்கிற பேர், இந்த இஸ்லாமுங்கிற பேர் தெரிய ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேலை பார்க்குற இடத்துல எனக்கு தாடி வைக்கிற பழக்கம் அதிகம். ஒரு 19-20 வயசில் லைட்டாக தாடி வச்சுருப்பேன். மீசை எனக்கு வளராது, நான் எடுக்க மாட்டேன், வளராது. ஆனால் எல்லாம் என்னை முஸ்லீம்னே நினச்சிட்டு இருந்து ஒரு பையன் ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டான், நீங்கள் முஸ்லீம் தானே பாய் அப்படின்னு கேட்டோடனே எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையே என் காதில் உள்ளது. ஆமாம், நான் முஸ்லீம் தான், என் பேர் ரஃபிக்னு பொய் சொல்கிறேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அவங்க பேர் அருண், ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்னோடனே, இல்லை நீ கேட்ட இதுக்கு முன்னாடி இப்படி சொன்னேன் இல்லை, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு 2009 அப்போ தான் என்னோடய வார்த்தையில் அந்த முஸ்லீம்ங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு என் காதில் விழுது. அப்போ இஸ்லாம் கூட தெரியாது. அதுக்கப்புறம் தாடி வைக்கிறத பார்த்து என் ஃப்ரெண்டு கூட எல்லாமே, ஏன் இப்படி வச்சுருக்க, முஸ்லீம் மாதிரியே இருக்க, எடுத்துரு அப்படின்னோடனே, இல்லை அது சும்மா தான் வச்சுருக்கேன், மீசை வளர மாட்டேங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ, அப்போ அந்த கோயம்புத்தூரில் வேலை பார்த்து காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு முடிச்சுட்டு ஒரு 2009 ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ ஒரு வருஷம் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிட்டு காலேஜில் முடிச்சுட்டு. அப்போது ஊருக்கு போகும்போது ஃபஸ்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஊருக்கு போகும்போது ஒரு பாய் ஒரு கடையில் இறங்கி ஒரு டீ குடிக்கிறதுக்காக போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறாரு. இல்லை நான் முஸ்லீம் கிடையாது அப்படின்னோடனே அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார், ஏன் நீங்கள் மாறலாமே அப்படின்னோடனே என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்புறம் அவர் சமாளிச்சுட்டு சொல்கிறாரு, இல்லை முஸ்லீம் இல்லாதவங்களுக்கும் சலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த இயர்லேயே 2009 நடந்துகிட்ருக்கு. அந்த இயர்லேயே அதிகமாக அந்த முஸ்லீம் நீங்கள் முஸ்லீமா அப்படிங்கிற வார்த்தை, அது எப்படி அல்லாவோட கிருபை தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியலை, அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக என் காதில் உள்ள ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கிறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது தான் வாழ்க்கையில் ஒரு அல்லாவோட கிருபையால் மாற்றம் வருது. எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிச்சோடனையும் ஒரு காலேஜில் கிடைக்கிது. அது ஒரு லக்கில் முஸ்லீம் காலேஜ் ஆகிட்டு, பெட்டுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு முஸ்லீம் காலேஜில் நான் படிக்கிறேன். அப்போ தான் இந்த இஸ்லாத்தை பற்றி தெரிய போகுது. அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் வருஷக்கணக்கில் பகுத்தறிவாக சிந்திச்சுட்டு இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஏற்றுக்கல. கிறிஸ்டின் குடும்பம், அதனால் பைபிள் இல்லாமல் நான் எப்போவுமே இருக்க மாட்டேன், பைபிளோடு தான் போவேன். என்னோடய ஹாஸ்டலுக்கும் ஃபஸ்ட்டு அந்த முஸ்லீம் காலேஜில் என்ட்ராகும்போது எல்லாமே எங்கள் வீட்டில் இப்படி இதுவரை முஸ்லீம் காலேஜ்டா, பைபிள் இல்லாமல் போகாத, அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஸோ நானும் அது எனக்கும் ஒரு பழக்கமாகி போச்சு. அதனால் பைபிளை தலையில் வச்சு படுத்தா தான் ஒரு பவர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு தெரியாதுல, பகுத்தறிவு கிடையாது, எங்கள் அம்மா சொல்லிக் கொடுக்குறது, எங்கள் அப்பா சொல்லிக் கொடுக்குறது தான். அதனால் சரி பைபிளை தலையில் வச்சு படிக்கிறது, பைபிளை படிக்கிறது, அந்த மாதிரி தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, முஸ்லீமோட அன்பு தான் என்னை கொண்டு போச்சு. முஸ்லீமோட அன்பு தான் அந்த மசூதிக்குள்ளே கொண்டு போச்சுன்னே சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா ஒரு காங்கிரஸில் பொருளாளராக இருந்தார். காங்கிரஸ் கட்சியில் பொருளாளராக இருக்கும்போது, ஃபஸ்ட்டு சம்பவம் பொருளாளராக இருக்கும்போது நெம்பரு அந்த உள்ள லோக்கலில் உள்ள காங்கிரஸ்காரங்களாம் போஸ்டிங்கில் உள்ளவங்க தான் எங்கள் அப்பாட்ட அந்த எலெக்ஷன் டைம் ஒரு இது பண்ணுறதுக்காக வராங்க, ஓட்டு கேட்குறதுக்காக வரும்போது என்கிட்ட என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு எனக்கு அது ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, அப்படி சொல்லியிருக்கே கூடாது. 2009 ஃபஸ்ட்டு ஓட்டு நான் பிஜேபிக்கு தான் போடுவேன். நான் கிறிஸ்டினு, நான் பிஜேபிக்கு தான் போடுவேன். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க முஸ்லீம் அடித்து விரட்டுவாங்க. காரணம் என்ன, அந்த மீடியா முஸ்லீம் தீவிரவாதி அப்படின்னு என்னோடய 19 பிஞ்சு வயசில் எனக்கு போதிச்சது. ஆனால் அல்லாஹ் இது சம்பவம். அதே மாதிரி ஒரு டைம் ட்ரிங்க்ஸ் நல்லா பயங்கரமாக பண்ணுவேன், இப்போ தான் நிறுத்திட்டேன். ட்ரிங்க்ஸ் தலைகீழ தான் நிற்பேன் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு. அப்போது அந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்கும்போது 2வது சம்பவம், நான் ஒரு மலையாளி ஃப்ரெண்டு, ஒரு ஹிந்திக்கார ஃப்ரெண்டு சண்டை அப்போ சொல்லும்போது நாங்கள் எல்லாம் சொல்கிறோம், நம்மளோட எதிரி மலையாளியோ இல்லையோ, நம்மளோட எதிரி முஸ்லீம் தான். என்னோட காரணம் என்ன அப்படின்னா, அந்த 19-20 வயசில் அந்த பிஞ்சு மனசில் இந்த மீடியா செய்கிற காரியம்
இதெல்லாம் 2009 நடக்குது. அல்லாஹ் வந்து 2010 எப்படி என்ன சம்பவம் ஆக்குறான்னு அப்புறம் சொல்கிறேன். இப்படி தான் இந்த முஸ்லீம் வெறுப்பு இந்த மாதிரி ஒரு கலப்படையான சிந்தனையில் இருக்கும்போது முஸ்லீம் காலேஜில் சேர்ந்துட்டேன். சேரும்போது பைபிள் இது மாதிரி தான் படிச்சுட்டு இருப்பேன். ஒரே ஒரு புக்கு தான், ஒரு புக்கு வந்து இஸ்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு புக்கு வந்து இருக்குது. அத்தனைக்கும் என்னென்னா ரூமில் வந்து எல்லா ரூம்லேயும் 4-5 முஸ்லீம் இருப்பாங்க. ஏன் ரூமில் மட்டும் ஒரே ஒரு பாய் தான். அவர் வந்து ஒரு புக்கை எடுத்து படித்து வச்சுருக்காரு. அப்போ வந்து எனக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், பாய் என்ன புக்கு பாய், எங்கேருந்து பாய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே வந்து லைப்ரரி இருக்குது பாய், அதாவது லைப்ரரி இருக்குது பாய் அப்படின்னு மட்டும் தான் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சினிமாவை பற்றி அரசியல் பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற லைப்ரரியான்னு கேட்கும்போது அவர் பொய் சொல்லி, ஆமாம் ஆனால் அது இஸ்லாமிக் லைப்ரரி, உண்மையிலே அவர் பொய் சொல்லி தான் என்னை கூப்பிட்டு போனார். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அன்பு என்ன அப்படின்னா இனி மறக்கவே முடியாது. தோளில் கையை போட்டு வாங்க பாய் அப்படின்னு சொல்லி மெதுவாக கூப்பிட்டு போகிறாரு. கூட்டு போயிட்டு இதெல்லாம் லைப்ரரிங்காரு. நான் இப்போ கேட்குறேன், என்னப்பா இதில் பொது சம்மந்தப்பட்ட புக்கே இல்லை அப்படின்னே, சும்மா படிங்க பாய் டைம் பாஸ் ஆகலாம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு படிக்கிற ஒரு வித்தியாசமான அனுபவம். எல்லாம் கொடுத்தது தான், எல்லாம் நாடிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான். அப்போது என்ன அப்புறம் படிச்சுட்டு வந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு என் ஃப்ரெண்டுகிட்டையும் வாடா டைம் பாஸ் ஆகலாம் போய் படிக்கலாம்டா அப்படிங்கும்போது டீப்பாக அதுக்கப்புறம் 2வது நாள் தான் படிக்கும்போது தான் எனக்கு தெரியுது, என்னடா பைபிளை தப்பு இருக்குது, அதனால தான் இது பண்ணியிருக்காங்க, தப்பாக இல்லை. ஸோ என்னடா பைபிளை தப்பாக இது பண்ணி வச்சுருக்காங்க, நான் இனிமேல்ட்டு அந்த லைப்ரரி அதாவது லைப்ரரினா அது மசூதி, இதுக்கு மேல்ட்டு அங்கே போகவே மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்தேன். ஒரு 2-3 நாள் கட்டுப்படுத்தி இருந்தேன். இருந்தாலும் சரி டைம் பாஸ் ஆகலை, எதாவது போய் படிப்புமே அப்படிங்கிற மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிடுவோம். அவரும் வருவான், அவர் ஹிந்து, நான் கிறிஸ்டின், வா போமே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற மாதிரி படித்தேன். இது என்ன ஆகி போச்சுன்னா ஒரு 20 டேஸாக பழக்கம் ஆகி போச்சு. டெய்லி வர்றது, ஸ்டார்ட்ஸ் தான் போடுவோம், இருந்தாலும் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கைலி கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னோடனே அதுக்காக கைலியெல்லாம் கட்டிட்டு 4 மணி ஆனோடனையும் எனக்கே தெரில ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவேன் அப்படின்னா மூஞ்செல்லாம் கழுவிட்டு உள்ளே போய் உட்காந்துருவேன். அதில் நிறைய முஸ்லீம் சலாம்லாம் சொல்லுவாங்க, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. நான் சொல்லுவேன், இல்லை நான் முஸ்லீம் இல்லை அப்படின்னோடனே சரி ஓகே அப்படியே பழகி போச்சு. சரி அப்படி இருக்கும்போது டெய்லி இதே என் ஃப்ரெண்டு கலந்துக்கிட்டாரு. நான் இதே டெய்லி என்னடா அப்படின்னு இதே படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலை. கிட்டத்தட்ட ரொம்ப நாள்லாம் டைமில் ஒரு 20 to 30 நாள் தான் எனக்கு ஒன்றுமே புரியலை. கடைசி வரை ஒன்றுமே புரியலை இஸ்லாத்தை பற்றி. அப்போது நான் போகிற இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இவர் முஸ்லீமாக ஆகிறதுக்கு தான் இவ்வளோ ஆசைப்படுறாரு. பட் நான் வந்து எனக்கு டைம் பாஸ் ஆகணும், ஒரு 2 மணி நேரம் அந்த 4 to 8 சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தூங்கணும். இந்த டைமில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், ஏதாவது படித்து தெரிஞ்சுக்கிறோம் அது இஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி போகிறேன். இந்த பைபிளை பற்றி குறையெல்லாம் இருந்துச்சு, இருந்தாலும் அதை பற்றி கண்டுக்கிறதில்ல. இப்படியே ரெகுலராக போயிட்டுருக்கேன். போகும்போது எனக்குள்ள ஒருத்தர் கேட்டார், ஒருத்தர் இஸ்லாத்தை பற்றி ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சோன்னு நான் கேட்டேன், ஏன் எனக்கு இஸ்லாத்தை பற்றி இவ்வளோ ஃபோர்ஸாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், நீங்கள் முஸ்லீமாக மாறணும் அதனால தான். அவர் ரொம்ப கோபமாகவே சொன்னார், திமிரா சொன்னார் கூட, நீங்கள் முஸ்லீமாக மாறணும் அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. எனக்கு புரியலை. நான் அதுக்கப்புறம் சொல்லலை, வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு இப்படியே நாட்கள் கடக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் நினச்சிட்டாங்க நீங்கள் முஸ்லீமாக மாட்டேன்னு. அப்போ இல்லைடா முஸ்லீமாலாம் மாறல, எனக்கு அந்த 2 hours டைம் பாஸ் ஆகும்டா அப்படின்னு போகும்போது ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா ஒருத்தர் நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன் வந்து உங்கள் வேதத்தை இன்றைக்கி நைட்டு எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் பைபிளை எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் வேதத்தை நான் பொய்யாக்குவேன். இல்லை எங்கள் குரானை இன்றைக்கி நீங்கள் பொய்யாக்கணும், இவ்வளோ 1 மாதமாக படிச்சிருக்கீங்களா, குரானை பொய்யாக்கணும், உங்கள் வேதத்தை நான் பொய்யாக்குறேன், இன்றைக்கி நைட் நீங்கள் முஸ்லீமாக மாறணும் அப்படின்னாரு. அப்போது எனக்கு அந்தளவுக்கு தைரியமும் கிடையாது, இந்த பைபிளில் நாலேஜும் கிடையாது. சும்மா பைபிள் படித்தா நல்லது நடக்கும் அது மாதிரி அம்மாவோட ஃபோர்ஸ், ஒரு சயின்ஸ் ரீதியாக ஒரு பகுத்தறிவு ரீதியாக எங்கள் அம்மா எனக்கு வந்து பைபிளை சொல்லிக் கொடுக்கல. பைபிளில் நல்ல வசனங்களை தான் சொல்லிக் கொடுத்தாங்க. பைபிளில் ஃபுல்லாக இன்றைக்கி இயேசு பிறந்தார் இதான் கான்செப்ட், இன்றைக்கி இஸ்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்கல, இது உண்மை. அப்படிங்கும்போது சரி இன்றைக்கி நைட்டு தானே வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போது என்னோடய ஒரு லைஃப் சேஞ்சுன்னு சொல்கிறேன், ஒரு மாற்றம் சொல்லலாம். செப்டம்பர் 28, 2010 அப்போது ஒரு 9 மணிக்கு விவாதம் ஆரம்பிக்குது. அன்றைக்கி தான் எனக்கு வந்து பைபிள் அவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க, முஸ்லீம் தான் எனக்கு பைபிளை சொல்லிக் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா அப்பாவோ ஃபாஸ்ட்டோ யாருமே சொல்லிக் கொடுக்கல, இது உண்மை. எந்த இடத்துல யாருனாலும் சரிட்டா, ஏன்னா பல இடத்துல சொல்லிட்டேன், எங்களால் நிறையா ஃபாஸ்ட்டே சொல்லிட்டேன், எனக்கு பைபிளை சொல்லிக் கொடுத்தது முஸ்லீம் தான், கிறிஸ்டின் கிடையாது அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா அப்போ தான் எனக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு லைனாக வராரு. அவர் ஒரு புக்கை வச்சுக்கிட்டார், பிஜேன்னு சொல்லி, பிஜே தவி ஜமாத் அவங்க எழுதின புக்கு. அதில் ஒரு 2 புக்கை கையில் வச்சுக்கிட்டு என்ற வசனங்களை கேட்குறாரு. எல்லாமே உண்மை. ஒவ்வொரு வசனமாக வராரு. கடவுள் நீங்கள் கடவுள் கான்செப்ட் எப்படின்னே நான் சொன்னேன், 3 கடவுள், இயேசு, பரிசுத்த ஆவி, பிதா, இவங்க 3 பேர் தான் கடவுள், அதை தான் நாங்கள் வணங்குவோம் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது அவர் சொல்கிறாரு, சரி ஓகே வேறு என்னென்ன கான்செப்ட், சிலை வழிபாடு இருக்குது, பட் நாங்கள் பெந்தகோஸ்டில் வந்து சிலை வழிபாடு கிடையாது,
பட் சிலை வழிபாடு கிறிஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு வசனமாக எடுத்து காமிக்கிறாரு. ஒரு இறைவேதனா எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைபிளுக்குள்ளே வராரு. ஒரு வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் ஒருவரே அப்படிங்காரு. அப்போது அங்கேயே ஃபஸ்ட்டு வசனமே ஷெக் ஆகிட்டு, என்னங்க வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் ஒருத்தரே பைபிளில் தான் இருக்குது, ஏன் நீங்கள் 3 கடவுள்னு சொன்னீங்க? அப்போவே எனக்கு யார்ட்டையும் கேட்கணும்னு தோணல. நான் என்னென்னா இறைவேதம் எப்படி தான் இருக்கணும்னு அவர் முஸ்லீம் சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு இறைவேதனா இப்படி தானே இருக்கணும், முன்னுக்கு பிறனா இருக்கக்கூடாது, எப்போ இந்த இடத்துல இருக்குது. அப்போ யோசிக்கிறேங்க. அப்படியே ஒவ்வொரு வசனமாக இங்கே சொல்லனா டைம் இருக்காது, ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒவ்வொரு வசனமாக அப்படியே அந்த வசனம் மட்டும் ரொம்ப அழுத்தமாக இருக்குது. காரணம் என்னன்னா, வானத்தை பூமிப்படுத்த கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஒருவரேன்னு பல இடத்துல இருக்குது. இந்த வசனம் நிறைய இடத்துல இருக்குது, ஒரே கடவுளுங்கிற வசனம். அப்போ யோசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னையன்றி ஒரு தேவனை உருவாக்கிக்கொள்ளாத, அதாவது ஒரே கடவுளை தவிர வேறு கடவுளை உருவாக்கிறாத அப்படிங்கிறது பைபிளில் இருக்குது. அப்போ எப்படி இயேசு வந்தார் நீங்கள் யோசிங்க அப்படின்னு அப்படியே போகும்போது ஒரு 4 hours விவாதம். நான் வாயே திறக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு 4 மணி நேரமாக. அதுக்கப்புறம் பெரிய ஷாக் கொடுக்குறாரு, இயேசு தானே உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்காரு. அப்போ இயேசுவோட ஒரு அத்தியாயம், மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு அத்தியாயத்தை சொல்லும்போது இயேசு சொல்லியிருக்காங்க, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிற யாரும் பரலோக ராஜ்யத்தில் ஜீவிக்க முடியாது, என் பிதாவின் சித்தத்தின்படி யார் செய்கிறாரோ அவர் தான் பரலோக ராஜ்யத்தில் ஜீவிக்க முடியும். அப்போது என்னடா இயேசுவே கடவுள் இல்லை அப்படின்னா எங்கள் அம்மா மேலே தான் கோவம் தெரிஞ்சிச்சு, எங்கள் அப்பா மேலே தான் கோவம் தெரிஞ்சிச்சு. என்னடா இவங்க தான் நமக்கு இந்த கிறிஸ்துவத்தை பற்றி சொன்னாங்க, என்னடா இப்படி இருக்குது. ஏன்னா நான் எதுவுமே பொய் சொல்லலை, ஆதாரத்தோட எல்லாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆதாரத்தோடு சொல்லி பொய் சொல்லி தேவையில்லை, இஸ்லாம் அதுதான் சொல்லுது. அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு என்னடா பெரிய ஷாக்கு, என்னடா அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது தானே உண்மை, எதுக்கு நம்ம புதிய ஏற்பாடை ஃபாலோ பண்ணணும்? உண்மைதான், அது ஏற்பாடு தான், புதிய ஏற்பாடு கரெக்டாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க, அதனால தான் புதிய ஏற்பாடுன்னு பேர் வச்சாங்க போல இருக்குது, கரெக்டாக இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த கான்செப்டை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தட் இஸ் நல்ல ஒரு அல்லாஹ் வந்து குரானில் சொல்லும்போது இந்த பாய் சொன்னாங்க எல்லாமே சொல்லும்போது தமிழில் படிங்க, கரெக்ட், அது ஒரு கரெக்டான வசனம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் சிறந்த அறிவாளியாக, அதான் அந்த கான்செப்டில் அறிவாளியாக முஸ்லீமை தான் படைச்சிருக்கான்னு அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு சான்று இப்படி நம்ம காரணம் என்ன, சில கேட்காதுங்கிறத நம்ம வணங்க மாட்டோம் அந்த அளவுக்கு உண்மையிலே. அது மாதிரி இந்த முஸ்லீம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த பவுல் எப்படி வந்து இந்த பைபிளை மாற்றினான். எனக்கு வந்து பைபிள் எங்கள் அம்மா இப்போ டீச் பண்ணிக்கே கொடுக்கல. முஸ்லீம் எப்படின்னா பைபிள் எப்படி உருவாகிச்சு, அது யாருக்கு அருளப்பட்டது, அது எப்படி அருளப்பட்டது, அது யார் கை வச்சா, இயேசு எப்படி வந்தாங்க, அவங்களோட கான்செப்ட் என்ன, அந்த பவுல் அந்த பைபிளை எப்படி மாற்றினா அப்படிங்கிற கான்செப்டுக்கு போவோம் அப்படின்ட்டு அதையும் அவ்வளோ அழகாக இந்த இடத்துல சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு 2 hours எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு முஸ்லீம் எனக்கு பைபிளை டீச் பண்ணுறாங்க. காரணம் என்ன, சுன்னத் நம்ம சுன்னத்துக்கும் போது தப்பாக விருத்த சேதனம்னா நம்ம கத்தனா அந்த கத்தனான்னு சொல்லக்கூடிய விஷயம் இயேசு பண்ணியிருக்காங்க. பவுல் வந்து சொல்கிறான் அது ஒன்றும் தேவையில்லை, பைபிளில் இருக்குது. இதை முஸ்லீம் இதை வந்து எனக்கு முஸ்லீம் சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். அது ஒரே நாள் நைட்டில், ரொம்ப நாள் அல்லாஹ் வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப நாளாக இது பண்ணால் எனக்கு விரும்பலை. ஒரு 20 days, அதில் ஒரு 2 daysல 3 daysல இஸ்லாத்தை கொடுத்துட்டான்னு தான் சொல்லணும். கரெக்டாக ஒரு 3 days தான். அல்லாஹ் ரொம்ப அது அந்த வசனம் இருக்குது, அந்த வசனத்தை சொல்லி அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு வசனம் குரானில் இருக்குது, அதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்போது இந்த விவாதங்கள் நடந்து இப்படி தான் எக்ஸ்பிளைன், கான்செப்ட் கரெக்டான கான்செப்ட், கரெக்டான இயர், அது அத்தன்டிக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். அதோட பர்சன், அவங்களோட அதோட என்ன சொல்கிறா ட்ரெடிஷ்னல், இயேசுவோட ட்ரெடிஷ்னல் யார், மூசா நபி அவங்களோட ட்ரெடிஷ்னல் யார், இப்ராஹிம் நபியோட ட்ரெடிஷ்னல் யார், இவங்களுக்கு எப்படி வேதம் வந்துச்சு, இவங்க எப்படி கடவுளை இது பண்ணாங்க, இறைவனை இவங்க எப்படி பண்ணாங்க, மூசா நபி அவங்களோட சகோதரர் ஹாரூனு, நோபா நபி, இவங்களோட ஹிஸ்ட்ரி, இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லும்போது ஆச்சரியம். இதில் சில ப்ரூஃப் வந்து அல்லாஹ் வந்து சான்றா வச்சுருக்கான். மூசா நபிக்கு பல சான்றுகள், நூக் நபி அவங்களுக்கு பல சான்றுகள், இப்ராஹிம் நபி, இந்த சான்றுகள்லாம் சொல்லி இந்த பைபிளை வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இது இந்த பைபிளை உண்மையிலே இது பண்ணுறீங்களா அப்படின்னு. கடைசியில் வந்து நிறுத்திடுங்க, இதுக்கு மேலே வந்து இந்த பைபிளை இதனால் இந்த வசனங்கள் இது விளைவுகள் ஏற்படுனாலும் பரவாயில்ல, உண்மையாக என்னோட ஃபீல்னு சொல்லலாம். இந்த பைபிளை கையில் வைக்க எனக்கு பயமாக இருக்குது, இதோட நிறுத்திடுவோம். அந்த பைபிளை நான் மனசில் வந்து இந்த பைபிளை போட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பேசுவோம், இனிமேல் இது தொடவே கூடாது. அது அன்னைக்கு ஒரு நாள் தான், அந்த மறுநாளில் வந்து கேட்குறேன், நான் எதுக்கு முஸ்லீமாக மாறணும். இதுதான் இவங்க இவ்வளோ சொன்னவங்க. இந்த சொர்க்க நரகத்தை பற்றி என்கிட்ட அந்த நாட்கள்லாம் என்கிட்ட சொல்லலை, நானும் படிக்கலை. அப்போ அந்த ஒரு நாள் மட்டும் கேப் இருக்குது, அந்த ஒரு நாளில் ஏன் நான் முஸ்லீமாக மாறணுன்னு தான் கேட்குறேன் அவங்கள்ட்ட. அப்போது வந்து
அதுக்கு அவங்களும் ஆன்சரும் சொல்ல. சரின்னா அந்த வேறு டாபிக் போயிட்டு நான் பேசாமல் வந்துட்டு அன்னைக்கு மறுநாள் என்னன்னு தெரில, சும்மா காலேஜை பங்கடிச்சுட்டு ஒரு ஹாஃப் டே ரூமில் தனியாக இருக்கேன். ரூமில் தனியாக இருக்கும்போது அற்புதத்தாலாம் நம்ம சொல்லியிருக்கேன்னா நம்ம சொல்லியான்னு எனக்கு தெரியலை. உண்மையிலே ஒரு அற்புதம் தான் சொல்லணும். ஒரு புக்கு வந்து எங்கள் ரூமில் இருந்துச்சு. கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வரல. அந்த பாய் எடுத்துகிட்டு வந்து வச்சாரானா இன்றைக்கி வரை எனக்கு தெரியாது. அந்த புக்கு நரகம் நெருப்பு தீர்ப்புன்னு ஒரு புக்கு வந்து என் ரூமில் இருக்குது. நான் தனிமையாக இருக்கேன். அப்போது நான் என்ன அப்படின்னா, இஸ்லாத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எதுக்கு போகணும்? ஏதாவது மனுஷனா, நான் மனுஷன் தானே, ஏதாவது 100 ரூபா சம்பளம் கிடைச்சா தானே வேலைக்கு போவேன், இல்லை நான் வேலைக்கு போக மாட்டேன். எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன் இஸ்லாத்துக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கும்போது அல்லாஹ் கரெக்டாக அந்த எதிர்பார்ப்பில் தான் ஓடிட்டுருக்கு. முஸ்லீமாக மாற மாட்டேன், ஆனால் ஏதாவது கான்செப்ட் உண்மையாக ஏதாவது எனக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் போவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அல்லாஹ் எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குறான், ஒரு அற்புதத்தை தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு புக்கு வந்து இருக்குது. அது யார் எடுத்துகிட்டு வந்தாலும் இன்றைக்கி வர நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரல. அந்த பாய் எடுத்துகிட்டு வந்தாச்சான்னு இன்றைக்கி வர தெரியல. அவர்கிட்ட நான் கேட்டதில்லை. அந்த புக்கு இருக்குது. அந்த புக்கை படிச்சுட்டு இருக்க, நரகம் நெருப்பு தீர்ப்பு. அதை படிச்சுட்டு இருக்கும்போது அல்லாஹ் வந்து சஹாபிகளுக்கு வந்து வசனங்களை இறக்கும்போது என்ன அப்படின்னா அதோட உணர்வை கொடுத்துருவான். பர்செப்ஷன் சொல்லணும். அதோட உணர்வு, நரக வசனம்னா அதை உள்ளே கொண்டு போகக்கூடிய உணர்வை கொடுத்துருவான் அல்லாஹ். அப்போ மட்டும் தான் அவங்களோட ஈமான் பலப்படும். அது மாதிரி இந்த நரக நெருப்பை படிச்சுட்டு இருக்கும்போது சார்ஜ் போட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த நரக நெருப்பை படிச்சுட்டு இருக்கும்போது நரகத்துக்குள்ளேயே போயிட்டேன். உண்மை இது ஒரு சின்ன ஷார்ட் பீரியடில் 3 நாளில் 4 நாளில் இஸ்லாமா மாறணும் அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு நடந்திருந்தால் தான் மாறிருப்பேன். ஏன்னா அற்புதத்தை பற்றி எனக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியலை. ஒரு உள்ள அல்லாஹ் நரக நெருப்புக்குள்ளே கொண்டு போயிட்டான். அப்போ எனக்கான இது வேர்த்து ஒழுகிட்டு நரக நெருப்புக்கு உள்ளே போயிட்டேன். அப்படிங்கும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா சார்ஜ் போட்டிருந்தேன். அந்த இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கட்டில் படுத்துட்டு இருந்தவன் டக்குன்னு ஒரே வெளியில் குதிச்சுட்டு புக்கை தூக்கி போட்டு கையிலே கட்டிட்டு பள்ளிவாசல் நோக்கி ஓடுறேன். எதுக்கு அப்படின்னா முஸ்லீமாக மாறணும் அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா யாரும் கிடையாது. அப்போது யோசிச்சுட்டே இருக்கேன். மணி கரெக்டாக ஒரு 2:45 3 மணி இருக்கும். 3:30 3:45 தானே காலேஜ் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளேயே செத்துடக்கூடாது. உண்மை, அதுக்குள்ளேயே செத்துடக்கூடாது. அப்போ தான் யோசிக்கிறேன், ஆகா இந்த முஸ்லீம் வந்து இப்படி ஒரு நரக நெருப்புக்கு யாரும் இரையாயிடக்கூடாதுன்னா என்ன இவ்வளோ நாளாக இவங்க சொல்லிட்டு இருந்தாங்களான்னு அப்போ தான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் தெரியுது. அப்போ கூட எனக்கு தெரியாது இஸ்லாம் உண்மையான மார்க்கமானு தெரியாது. பட் இந்த நெருப்புங்கிறது வந்து ஒரு பாசத்தின் அடிப்படையில் யாரும் சின்ன ஒரு காயம் பட்டால் கூட நம்மளால் தாங்க முடியாது. அப்போ இந்த நரக நெருப்பு தீண்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த 1 மாதமாக இவங்க நம்மளை போட்டு இப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நிதானம் ஆகிட்டு ஒரு 9 மணிக்கு போனேன். நான் ஏதோ அந்த பாய் வந்து சின்ன பையன் தான். அவரும் என்னோட 1 வயசுக்கு இளையவர் தான். எனக்கு 21 வயசு, அவருக்கு 20 வயசு. நான் ஏதோ சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு. நான் முஸ்லீமாக மாற போகிறேன் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவர் வந்து களிமாலாம் சொல்லி கொடுத்தாரு. களிமாலாம் சொல்லி கொடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். டைம் ஆயிடுச்சா பேசலாம். அப்புறம் இஸ்லாத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டேன். இஸ்லாத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் குரானில், இந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் இந்த குரான் உண்மையா என்று தெரிந்து கொண்டதற்காக கண்ணீர் விட்டு அழுவார்கள். நான் இந்த இஸ்லாம் உண்மைன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தை படிக்கிறேன். அப்போது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வசனமாக அந்த குரானில் படிக்கிறப்போல என்ன அப்படின்னா இஸ்லாத்தை புதுசாக ஏற்றுக்கிட்டவங்க வந்து அல்லாஹ் குரானில் அந்த கான்செப்டில் சொல்லும்போது அவர்கள் வந்து முஸ்லீம்கிட்ட ரொம்ப அன்பாகவும் காஃபிர்கள்ட்ட மிகவும் கடுமையாகவும் நடந்து கொள்வார்கள். அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கான். இது உண்மை. நான் அப்படி தான் நடந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தில் நான் படிக்கிறேன். அப்போ இவ்வளோ ஆச்சரியமான விஷயம். இந்த இஸ்லாம் நான் நரக நெருப்புக்கு பயந்துட்டு தான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். இருந்தாலும் அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பயங்கரமாக பலப்படுத்துகிறான். இந்த குரானோட வசனங்களை தமிழில் அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். அதுதான் உண்மையான ரீசன். இந்த இஸ்லாத்துக்கு வந்துட்டு எல்லாமே முஸ்லீமாக மாறவங்க எல்லாமே ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாங்க. நிறையா வீடியோ, நிறையா ஜமாத்தில் உள்ள வீடியோ, நிறையா இங்கிலீஷில் உள்ள வேர்ல்டில் உள்ள நிறையா வீடியோ கேள்விப்பட்டேன். எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா தன்னோட மதர் டேங்கில் குரானை படிங்க. அதுதான் நானும் இங்கே சொல்லியிருக்கேன். பாய்கிட்ட சொல்லும்போது அதுக்காகவே நான் வந்து பேசுகிறேன் பாய் அப்படின்னா ஃபோனில் சொல்லும்போது, பாய் நான் எதுக்காகனா இந்த குரானை தமிழில் படிக்கணும் பாய், அதுக்காகவே உங்கள் ஜமாத்தில் பேசணும், அது நானும் ஒருத்தனாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த முஸ்லீமோட அன்பு எனக்கு அரபி சொல்லி கொடுத்தாங்க. அந்த தொழுகை முறையெல்லாம் சொல்லி கொடுத்து இன்றைக்கி கரெக்டாக வந்து 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்தில் ஏன்டா முஸ்லீமாக மாறன்னு ஒரு பர்சன்டேஜ் கூட எல்லாம் என்னை யோசிக்க வைக்கல. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஈமான்.
சில இடத்துல பயங்கர பிரச்சனை, தடங்கள், நல்லா படிச்சுட்டு வேலை இல்லைன்னாலும் எனக்கு அந்த குரானை படிக்கும்போது சரி இது என்னடா சாதாரண விஷயம், நமக்கு இதை விட நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட நோய். அந்த ஒவ்வொரு கான்செப்ட் அந்த இஸ்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது, டக்குன்னு இறந்துட்டான். ஒரு சின்ன பிரச்சனை, நம்மளோட சகோதரர் போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி டக்குன்னு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அப்போது அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. அப்போ யோசிக்கிறேன், ஒவ்வொரு விஷயமா அந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் யோசிக்க வைக்குது. இந்த குரான் தான் தீர்வு, வேறு வழியே இல்லை. ஆனால் அந்த குரானை 3 நாளில் 4 நாளில் அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். ஆனால் 8 வருஷமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தான் எங்கள் அம்மா அப்பாவை கொடுக்கணும். 8 வருஷமாக இந்த இஸ்லாத்தை எங்கள் அம்மா அப்பா என் குடும்பத்தில் சொல்லியிருக்கேன், யாருமே ஏற்றுக்கிற மாதிரி இருக்காங்க. வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்காக எல்லாமே துவா பண்ணுங்கள். இந்த ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாட்ட எல்லாம் சொல்லும்போது எனக்கு எந்த இதுவுமே வேணாமா, நீ சம்பாதிச்ச பணம் எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லுங்கம்மா, ஆனால் நீங்கள் முஸ்லீமாக மட்டும் மாறிடுங்கம்மா. அப்படியே என்னோட உணர்வை ரொம்ப கஷ்டப்படுத்துவோம். இப்போ எங்கள் அம்மா கேட்பாங்க சிரிச்சிட்டு, என்னடா ஜமாத்துக்கு 3 நாள் போயிட்டு வந்தியா, அதான் உணர்வாக பேசுறியாடா அப்படிங்க. இல்லைம்மா குரான் படித்தேன் அவ்வளோதான். அந்த குரானை படிக்கும்போது டக்குன்னு அம்மா அந்த இஸ்லாத்தை மட்டும் ஏற்றுக்கோமா, அவ்வளோ ஒரு கெஞ்சிரும். அது என்ன அப்படின்னு தெரியலை, என்ன இதனால எடுத்துக்கோமா. அது ஒரு இது சொல்ல வைக்கலாம் பண்ணல வேணாம். ஒரு அம்மா அப்பாட்ட சொல்லும்போது ஒரு கெஞ்சல், அம்மா இந்த உலகத்தில் ஒரு என்னம்மா இருக்கு, அப்படியே அழுகுறோம். வாமா கெட்டி பிடிச்சிட்டம்மா முஸ்லீமாக மாறிடுமா. டெய்லி அது ஒரு மன பிரச்சனையாகவே ஆகிட்டு, அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கோ, அப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கோ. எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்படியே ஒரு எனக்கு காரணம் என்னன்னா, இந்த குரானை டெய்லி தமிழில் படிச்சுட்ருக்கேன். அதோட ஒவ்வொரு விஷயமும் யோசிக்க அப்படியே இது போக போகிற விஷயம் ரொம்ப இதாக இருக்குது. அப்படிங்கும்போது டெய்லி எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கோமா. ஆனால் எங்கள் அப்பா இஸ்லாம்னு சொன்னால் வெளியே எந்திரிச்சு போயிடுவார். எங்கள் அம்மாவோட கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. ஸோ எங்கள் அம்மா அப்பா மட்டும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு எல்லாமே கண்டிப்பாக துவா பண்ணுங்கள். அவங்களுக்காக தான் சொல்லும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது, நான் எங்கள் அம்மா அப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அன்றைக்கே மரணிச்சிடணும், அதுக்கு தட்டியும் இந்த அல்லாஹ் அந்த உயிரை கொடுக்கணும் அப்படிமே. காரணம் என்ன அப்படின்னா, அந்தளவுக்கு டெய்லி எனக்கு ஒரு சிந்தனையே எங்கள் அம்மா அப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னா. அதுபோக இன்னொரு கான்செப்ட்னா, இஸ்லாமை மாறினதுக்கப்புறம் தான் தெரியுது, நாங்கள் தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தவங்க. ஆனால் அதுக்காக நான் முஸ்லீமாக மாறல, தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தவங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ இட்ஸ் நாட் எ லிபரேஷன், இட்ஸ் நாட் எ கன்வர்சேஷன், இட் லிபரேஷன். நான் மாறல, எனக்கான விடுதலையும் தேடிக்கிட்டேன் இந்த சமுதாயத்திலேருந்து. காரணம் என்ன அப்படின்னா ஒரு அந்த ஜாதியை குறிப்பிட விரும்பல, தப்பு. ஒரு ஜாதி வீட்டில் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும்போது நான் படுத்து தூங்கிட்டேன்னு சொல்லி வெளியே போங்கன்னு சொல்லி கதவை அடைச்சிட்டாங்க. காரணம் என்ன, ஒரு தாழ்த்தப்பட்டவன் இனத்து பையன் எங்கள் வீட்டில் படுத்துட்டாங்க. அதே தெருவில் எனக்கு தண்ணி தாக எடுக்குது. ரொம்ப தூரம் போகணும் எங்கள் வீட்டுக்கு. அப்போ இந்த வீட்டில் தண்ணி கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் யோசனை தப்பு தானே, ஏன்னா அவங்க உயர்ந்தவங்க, நமக்கு அந்த செம்பில் தண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு சிந்திக்க வச்சுச்சு. அப்போது அந்த ஜாதி அதுலேருந்து பெரிய விடுதலை. அப்போ அல்லாஹ் ஒரே ஒரு புகழ், நீங்கள் இந்த உலகத்தில் ஒரே ஒரு பெருமையாக ஒரு விஷயம் பேசிக்கோங்க அப்படின்னா, நான் முஸ்லீம் அப்படிங்கிறது எனக்கு பெருமையான விஷயம். அப்போது அந்த அந்த ஜாதிக்காரங்கிட்டலாம் சொன்னேன், இப்போ நான் தாழ்த்தப்பட்டவனா உயர்ந்தவனா சொல்லுங்கடா. எனக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. இப்போ நான் தாழ்த்தப்பட்டவனா உயர்ந்தவனா சொல்லு. இந்தியா கவர்மெண்ட்டு உன் சட்டம் என்ன சொல்லுண்டா. நான் தாழ்த்தப்பட்டவன் சொன்னால் நான் அரேபியனுக்கு சொந்தக்காரன்டா, அரேபியனுக்கு தாழ்த்தப்பட்டவன்டா. உண்மை தானே? நான் தாழ்த்தப்பட்டவன் சொன்னால் அரேபியன் தாழ்த்தப்பட்டவன். இப்போ எங்கடா இருக்குது? எல்லாமே ஒரு மோசடித்தனம். அந்த மோசடியிலேருந்து அல்லாஹ் எனக்கு விடுதலை பண்ணான். இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்துவத்தில் வேறு ஜாதி கிறிஸ்துவத்துக்கு என் தங்கச்சியோ என் பொண்ணோ நான் எடுக்க முடியாது. ஆனால் என்னை அரேபிய நாட்டிலையும், ஆப்கானு அரேபிய, இது ஒரு அமெரிக்க நாட்டில், முஸ்லீமில் ஒரு நாட்டில் பொண்ணு எடுக்கக்கூடிய ஒரு உரிமையை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்காண்டா. இதுதான் மார்க்கம். இப்படி தான் சொல்லி இப்படிதான் நிறைய பேர்ட்ட சொல்லும்போது அவங்களுக்கு இஸ்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் நிறைய பேர் வர காரணம் என்ன, அவங்க அம்மா அப்பாட்ட பிரச்சனை தான். நிறையா பேர்ட்ட தாவா பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக துவா பண்ணுங்கள். இஸ்லாம்